சென்னை வண்டலூர் அருகே தனியார் காப்பகத்தில் சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த விவகாரத்தில் 3 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் 3 மீதும் போக்சோ சட்டத்தில் 11 பிரிவுகளில் வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுதாகர் இணைப்பில் இருக்கிறார். சுதாகர், வணக்கம். என்ன நடந்தது? முழு விவரங்களை பதிவு செய்யலாம். அடுத்த வண்டலூர் பகுதியில் உள்ள இந்த ஓமனஞ்சேரி பகுதியில் தனியார் காப்பகத்தின் உரிமையாளர் ஹரிதாஸ், உரிமையாளர் மகள் பிரியா மற்றும் ஓட்டுநர் பயணி மீது போக்சோ மற்றும் 11 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கூடுவாஞ்சேரி காவல் நிலையத்திலிருந்து தற்போது அவர்களை செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு பரிசோதனைக்காக அழைத்து செல்லப்பட்டிருக்கிறனர். குறிப்பாக இந்த வண்டலூர் அடுத்த காப்பகத்தில் 20க்கும் மேற்பட்ட சிறுமிகள் உள்ளே காப்பகத்தில் இருக்கிறனர். அவர்களுக்கு இந்த காப்பகத்தில் பணிபுரியக்கூடிய ஓட்டுநர் பயணி என்பவர் தொடர்ந்து அவர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இந்த பாலியல் தொல்லை கொடுத்ததை அருள்தாஸிடம், அதாவது காப்பகத்தின் உரிமையாளரிடம் பலமுறை கூறியும் அவர் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனை அடுத்து அந்த குழந்தைகள் நல வாரியமானது உள்ளே சென்று மாதம் ஒரு முறை ஆய்வு செய்வார்களாம். அவர்கள் செய்யும் பொழுது அந்த பாதிக்கப்பட்ட நபர்கள், எங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஓட்டுநர் பயணி என்பவர் பலமுறை பாலியல் தொல்லை கொடுத்து வருகிறார், அவரிடம் நாங்கள் எங்கள் காப்பகத்தின் உரிமையாளரிடம் பலமுறை கூறியும் அவர் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுப்பதில்லை என்று கூறியிருக்கிறார். இதனால் இந்த குழந்தைகள் நல வாரியம் உள்ளே சென்றவர்கள் விசாரணை செய்து அதன் அடிப்படையில் கூடுவாஞ்சேரி காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை கொடுக்கின்றனர். அந்த புகாரின் அடிப்படையில் கூடுவாஞ்சேரி காவல்துறையினர் விசாரணைக்கு அவர்களை அழைத்து விசாரணை செய்ததில் இந்த சம்பவம் நடந்தது உண்மையாக தெரிகிறது என்று அவர்கள் மீது போக்சோ மற்றும் 11 பிரிவுகள் மீது கைது வழக்கு பதிவு செய்து அவர்களை தற்பொழுது காலை முதல் மாலை வரை விசாரணை செய்து அவர்கள் மீது தற்போது வழக்கும் பதிவு செய்து அவர்களை தற்போது அருகில் இருக்கக்கூடிய அந்த செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் பரிசோதனை செய்வதற்காக தற்போது அழைத்து சென்று கொண்டிருக்கிறனர். அது மட்டுமல்லாது அந்த காப்பகத்தில் வைக்கப்பட்டுள்ள சிறுமிகளை மற்றொரு தாம்பரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய மற்றொரு காப்பகத்தில், அதாவது எந்த காப்பகத்தில் சேஃப்டி அதிகமாக இருக்கிறதோ அந்த காப்பகத்தில் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அவர்களின் உத்தரவின் பேரில் தற்போது அவர்களை பல்வேறு இடங்களில் பிரித்து அந்த காப்பகத்திற்கு சீல் வைக்கக்கூடிய அந்த நடவடிக்கையும் தற்போது நடைபெற்று வருகிறது. தற்போது அந்த 20க்கும் மேற்பட்ட மாணவர்களை மட்டும் தற்போது வேறொரு காப்பகத்தில் சேஃப்டியாக வைக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் 3 தற்போது செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் பரிசோதனை முடிந்தவுடன் அவர்களுக்கு சிறையில் செல்ல வாய்ப்பு இருக்கிறது.